காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்ச பிறகு நமக்கு நெக்ஸ்ட் தோன்ற ஒரே விஷயம் சமையல் தான். என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள தலையே பிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி தான் நமக்கு தோணும். அது இந்த லீவ் டைம்ல வந்து நம்ம என்னடா சமைக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கூல் டைம்ல பாப்பா சொல்லிடுவா, அதுபடி நம்ம சமைச்சு கொடுத்துருவோம். லீவ் டைம்ல ஏதாவது உனக்கு டிஃப்ரெண்டா கேட்டுட்டே இருப்பாங்க. அதனாலயே வந்து நமக்கு மண்டை குழம்பிடும். காலையில எப்பவும் போல சாதம்லாம் வடிச்சுட்டு என்ன சமைக்கலாம்னு யோசிக்கும் போது சட்டுன்னு வந்து கீரை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வந்து கீரை கூடு மாதிரி கடையில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை வந்து கூட்டு மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு நைட் வந்து சப்பாத்தி போட்டுருந்த மாவு கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு தக்காளி தொக்கம் வச்சு சாப்பிட்டுட்டேன். மார்னிங் டிஃபன் முடிச்ச பிறகு மதியானம் லஞ்சுக்கு வந்து சாதம் வடிச்சு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கீரை வந்து கூட்டு பண்ணிட்டேன். இன்னைக்கு மெனு இதுதான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால ஓர டைம்ல வந்து வெற்றிலை தீபம் போடுவேன். ஸோ நைட்டு வந்து 8 to 9 வெற்றிலை தீபம் போடலான்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டேன். மார்னிங் குக்கிங் வேலையெல்லாம் முடிச்ச பிறகு மதியானம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம். ஏன்னா மதியானம் வந்து நமக்கு சமைச்சாலே வெயிலுக்கு வந்து நின்று சமைக்கவே முடியாது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.